திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் பெருமான் வரலாறு பகுதி 1 தொடர்ச்சி பகுதி 2. திருநாவுக்கரசர் என்னும் நாமம் அந்த அமுத ஒளி வானிடை திருவருளால் ஒளித்தபின் திருநாவுக்கரசர் பெருமான் மருகுகின்றார். அதனை தெய்வச் சேக்கிழார் தம் வாக்கால் இத்தன்மை நிகழ்ந்து ஒளி நாவின் மொழிக்கு இரையாகிய அன்பரும், அதாவது திருநாவுக்கரசர் பெருமானும் தான் இந்நெடுநாள் சித்தம் திகழ் தீவினையேன் அடையும் பெரும் திருவோ இது என்று அந்த தருணத்தை நினைத்து மருகினார். பின் அத்தன்மையன் ஆய ராவணனுக்கு அருளும் கருணைத்திறமான அதன் மெய்த்தன்மை அறிந்து நெஞ்சார்ந்து வணங்குகின்றார். அதாவது முற்பிறவியில் வாகீச முனிவராக இருக்கும் பொழுது ராவணனுக்கு உதவிய அந்த கருணைத்திறத்தின் மெய்த்தன்மையை அந்த தருணத்தில் உணர்ந்தார். பரசும் கருணை பெரியோனாக இருக்கும் பரமேஸ்வரரின் அருளால் பரிப்புண் தலையோர் நெறிப்பால் பட வந்து, அதாவது சமணர்களின் நெறி பால் பட வந்து அரசி இங்கு அருள் பெற்று உலகு உய்ந்தது. திருநாவுக்கரசர் பெருமான் இங்கு அருள் பெற்று உலகு உய்ந்ததால் அதனை அறிந்த அடியார்கள் புடைசூழ் அதிகைப்பதியில் முரசம், படகம், துடி, தன்னுமை, யாழ், முழவம், கிளை, துந்துபி, கண்டையுடன் நிறை சங்கு ஒளி எங்கும் முழங்குதலால் நெடு மாக்கடல் என திரு அதிகையில் நிறைந்து உளதே என்கின்றார் தெய்வச் சேக்கிழார் பெருமான். திருநாவுக்கரசரை சிவமூர்த்தி திருவருளால் ஆட்கொண்ட செய்தியை அடியார்கள் முரசு கொட்டி எங்கும் மொழிந்து முழங்கினர். வாகீசர் மனத்தொடு வாய்மையுடன் மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய் விரவும் சிவச்சின்னம் விளங்கிடவே, அதாவது திருநாவுக்கரசர் பெருமான் திருநீரும் கண்டிகையும் புனைந்து நெஞ்சு அஞ்சலித்தை நினைக்கவும், வாக்கு தமிழ் திருப்பதிகம் பாடவும், காயம் உளவார படை கொண்டு திருத்தொண்டு செய்யவும், அதாவது மனம் தியானமரா உணர்வும், வாக்கு ஈரின்றி எழும் திருவாசகமும், காயம் கையில் திகழும் உளவாரம் உடன் கைக்கொண்டு கலந்து உக சிந்தனரே என்கின்றார் தெய்வச் சேக்கிழார். அதாவது மனம், வாக்கு, காயம் என்ற 3 கரணங்களால் சிவத்தொண்டு என்னும் பெரும் பேற்றை அடைந்தார் திருநாவுக்கரசர் பெருமான். தெய்வச் சேக்கிழாரின் திருவாக்கின்படி விண்ணோர் தனி நாயகனார் கடலில் தம் இச்சை நிரம்ப வரம் பெறும் அத்தன்மை பதி மேவிய தாபதியார், அதாவது திலகவதியார், பொய்மை சமய பிணி விட்டவர் முன் போதும் பிணிவிட்டு அருளி பொருளாய் எம்மை பணிக்கொள் கருணை திறம் இங்கு யார் பெற்றனர் என்ன இறைஞ்சினரே. அதாவது திலகவதியார் தம்பியார் சமணச் சமய பிணியும் சூளைப்பிணியும் நீக்கி உய்யக் கொண்ட திருவருளை நினைந்து நினைந்து உருகி இந்த அருட்பிரசாதம் வேறு யார் பெற்றனர் என்றும் தமது தவம் பலித்தது என்றும் மனம் மகிழ்ந்து சிவமூர்த்தியை தொழுதார். சமணர்களின் வஞ்சனை ஆரம்பமாயிற்று. திருநாவுக்கரசர் நாயனார் இவ்வாறு சிவநெறி சேர்ந்து திருவருள் பெற்று இடர் நீங்கிய செய்தியை பாடலிபுத்திர நகரில் வாழ்கின்ற
உண்மையே புரிகின்ற சமணர்கள் கேட்டார்கள். அவர்கள் மனம் அதை பொறுக்கவில்லை. தர்மசேனருக்கு வந்த அத்தடுப்பரும் சூளை ஒருவராலும் இங்கு ஒளித்திராமையின், அதாவது பாடலிபுத்திரத்தில் உள்ள அந்த தீய சமணர்கள் முடியவில்லை. அதாவது அவர்கள் மயில் பீலி தடவியும் குண்டிகை நீர், அதாவது கமண்டலத்தில் வைத்திருக்கும் நீரை மந்திரித்து குடிப்பிக்க வைத்தனர். பின் அதனை தெளித்தனர். கடைசியாக இது நம்மால் போக்கு அரிதாம் என்று அக்குண்டர்கள் கைவிட்டார்கள். அப்படிப்பட்ட சுயநலம் மிகுந்த சமணர்கள் அரசு பெருமான் சைவ சமயம் சென்று பெருகு சைவராய் பெயர்ந்து தம் பிணி ஒழித்து உய்ந்தார், மருவு நம் பெரும் சமயம் வீழ்ந்தது என்று மருண்டனர். மலையும் பல் சமயங்களும் வென்று மற்று அவரால், அதாவது திருநாவுக்கரசர் பெருமானால் நிலையும் பெற்ற இந்நெறி, அதாவது இந்த சமண நெறி இனி அழிந்தது என்று அழுங்கி, அதாவது மாறுபட்ட எதிர்த்த பல சமயங்களை அவர் வென்று நிலைநிறுத்திய இச்சமயம், அதாவது சமண சமயம் இனி அழிவுபட்டதாகும் என்று வருந்திய சமணர்கள் கொலையும் பொய்மையும் இளம் என்று கொடுமையே புரிவோர் தலையும் பீலியும் தாழ வந்து ஒரு சிறை சார்ந்தார். அதாவது கொலையும் பொய்மை புரியோம் என்று கூறிக்கொண்டு கொடுந்தொழில் புரிவோர்களாகிய அச்சமணர்கள் தமது தலையும் மயில் பீலியையும் தாழ வந்து ஒரு புறம் கூடினார்கள். ஒரு புறம் எதற்காக கூடினார்கள் என்றால் திட்டம் தீட்டுவதற்காக, வஞ்சனையால். அதாவது அவர்களுடைய அந்த சமண சமயம் திருநாவுக்கரசர் பெருமான் தர்மசேனராக இருக்கும் பொழுது பல வாதின்கண் பல சமயங்களை வீழ்த்தி சமண சமயத்தை மேலோங்கச் செய்தார். அதனால் அவர் தலைமை இடத்தை மேம்பட்டார். அந்த நன்றி சிறிதளவும் இல்லாத இச்சமணர் கூட்டம் அவரை வஞ்சனையால் வஞ்சம் தீர்க்க முடிவு செய்தது. இவ்வாறு பல அமணர்கள் கூடி பேசும் பொழுது மெய்வகை திறம் அறிந்திடில் வேந்தனும் வெகுண்டு சைவனாகி நம் விருத்தியும் தவிர்க்கும் மற்ற இனி நாம் செய்வது என வஞ்சனை திட்டம் தீட்டினர். இதுவே அவர்களின் உண்மையான குணம். அதாவது தர்மசேனர் சைவநெறி சார்ந்ததால் உய்வு கிடைத்தது என்று உண்மையை, அதாவது தர்மசேனர் சைவநெறி சார்ந்ததனால் உய்வு கிடைத்தது என்ற உண்மையை பல்லவ மன்னன் அறிவானாகில் நம்மை வெகுண்டு தான் சைவனாகி நமக்கு விடுத்திருக்கின்ற மானியம் முதலியவைகளை நீக்குவான். ஆதலினால் இனி நாம் என் செய்வோம் என்று சிந்தித்தனர். வஞ்சனையான நிகழ்ச்சியை புனைய நினைந்தனர் அச்சமணர்கள். தவ்வை சைவத்து நிற்றலின், தவ்வை அதாவது திலகவதியார், தர்மசேனரும் தாம் பொய் வகுத்தது ஓர் சூளை தீர்ந்து இலது என போய் இங்கு எவ்வமாக அங்கு எய்தி நம் சமயலங்கனமும் தெய்வ நிந்தையும் செய்தனர் என சொல்ல தெளிந்தார். இதன் அர்த்தம், தர்மசேனர் தமது தமக்கையார் சைவ சமயத்தில் இருப்பதனால் தாமும் அதை சார வேண்டும் என்று கருதி சூளை வழி என்றும் அது எதனாலும் தீரவில்லை என்றும்
பொய்மையாக நடித்து நமது சமயத்தை விடுத்து சைவ சமயத்தை அடுத்து தெய்வ நிந்தை புரிந்தார் என்று சொல்வோம் என்று முடிவு செய்தனர். அதாவது அரசனிடம் இவ்வாறு பொய்மையை உரைப்போம் என்று முடிவு செய்தனர் அச்சமணர்கள். இந்த சூழல் எல்லா காலகட்டத்திலும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சொன்ன வண்ணமே செய்வது என துணிந்த துன்மதியோர் முன்னம் நாம் சென்று முறைப்படுவோம். இன்ன தன்மையில் இருள் குலாம் செல்வது போல மன்னனாகிய பல்லவன் நகரில் வந்து அணைந்தார். அதாவது அவர்கள் திட்டமிட்டபடி பல்லவ மன்னன் இடம் உரைக்க இருண்ட கூட்டம் செல்வது போல் சென்றனர். சமண குருமார்கள் வாயில் அடைந்து காவலரை அணுகி அந்த காவலர் அரசனிடம் சொல்ல அரசன் அவருக்கு உற்றது என்கொள் என கவன்றுரைத்தான். அதாவது அவர்களை உள்ளே வருமாறு காவலரிடம் சொல்லி அனுப்பினான். மேலும் இந்த சமண குருமார்கள் நின்ற வண்ணம் உண்பவர்கள், ஆடை இல்லாதவர்கள், அதாவது ஒரு பாயை இடையில் அணிந்து கொண்டு வாழ்பவர்கள். இப்படி ஒரு வஞ்சனை நாடகத்தை அரங்கேற்ற வந்த கூட்டம் அரசனிடம் கூறுகிறது, உடையாராகிய தர்மசேனர் பிணி உற்றாராய் சடையானுக்கு ஆளாய் நின் சமயம் ஒழித்தார் என்றனர். சூளை நோய் வந்ததாகச் சொல்லி நடித்து சிவபெருமானுக்கு அடியாராகி நினது சமயத்தை அளித்தனர் என்றனர். அதனை கேட்டு வெகுண்டு எழுந்த அரசன் அந்த தீய சமண குருமார்களை பார்த்து, முடிவில்லாத தவத்தை உடையவர்களே, பொய்யாக நடித்து சமயலங்கனம் செய்தது தகுமோ? இதற்கு என் செய்வோம் என்றான் அப்பல்லவ அரசன். அதற்கு சமண குருமார்கள், தலைநெறியாகிய சமயம் தன்னை அளித்து உன்னுடைய நிலை நின்ற தொல்வரம்பின் நெறி அளித்த பொறியிலியை அலைபுரிவாய் எனப் பரவி வாயால் அஞ்சாது உரைத்தனர். அதாவது நமது சமயத்தை பழித்த அவரை வருத்த கடவாய் என்றார்கள் அந்த பொய்மை மிக்க புல்லர்கள். அருள் கொண்ட உணர்வின்றி, அதாவது அருளும் அறிவு இல்லாத அரசன் அமைச்சரை நோக்கி, தெருள் கொண்டோர் இவர் சொன்ன தீயோனை செருவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் கொண்டு வாரும் என்றான். அதாவது இந்த சமண குருமார்கள் கூறிய தீயவனை தண்டித்தல் வேண்டும், எக்காரணத்தினாலும் விடாது அவனை என்பால் கொணர்மின் என்றான் அரசன். அமைச்சர் அரசன் பணிதலை நின்று அமைச்சர்களும் அந்நிலையே முரசு அதிரும் தானையோடு முன் சென்று முகில் சூழ்ந்து விரைச்செறியும் சோலை சூழ் திரு அதிகைத்தனை மேவி பரசமய பற்றறுத்த பான்மையினார்பால் சென்றார். அதாவது திருநாவுக்கரசர்பால் சென்றார். சென்று அணைந்த அமைச்சருடன் சேனை வீரரும் சூழ்ந்து மின்தயங்கு புரிவேணி வேதியனார் அடியவராகிய திருநாவுக்கரசர் பெருமானை நோக்கி, இன்று நுமை அரசன் அழைத்து எம்மை விடுத்தான் போதும் என நின்றவரை, அதாவது உம்மை அழைத்து வருமாறு மன்னன் எம்மை அனுப்பினார் என்று அமைச்சர்கள் மற்றும் சேனை வீரர்கள் கூறினார்கள். அவர்களை நோக்கி, சிறிதும் அச்சமில்லாத ஆளுடைய அரசு நாமார்க்கும் குடியல்லோம் என்று எடுத்து நான்மறையின் கோமானை நதியுடன் குளிர்மதி வால் சடையானை
தேமாலை செந்தமிழ் செலும் திருத்தாண்டகம் பாடி ஆமாறு நீர் அழைக்கும் அடைவு இளம் என்று அருள் செய்தார். திருச்சிற்றம்பலம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கவெண் குலையோர்காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர்ச்சேவடி இணையே உருகினோமே. திருச்சிற்றம்பலம். ஆண்ட அரசு அருள் செய்ய கேட்டு அவரும் அடிவணங்கி, அதாவது அமைச்சர்கள் அடிகளின் அடிமலரை தொழுது கருணை கூர்ந்து எம்முடன் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். விடை உகைத்தார் திருத்தொண்டர் ஆகிய அப்பர் பெருமான் ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன் என்று அவர்களுடன் சென்றார். மூண்ட சினப்போர் மன்னன் முன் அணைந்து அங்கு அறிவித்தார். அதாவது அமைச்சர் அரசன் முன் சென்று அப்பரடிகளை கூட்டி வந்து விட்டோம் என்று அறிவித்தார். சமணர்களின் வஞ்சனை ஆரம்பம். பகுதி 2 நிறைவுற்றது. பகுதி 3 தொடரும்.